குழந்தைய சீக்கிரமா பேச வைக்கிறதுக்கான சில எளிமையான வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. பக்கத்து வீட்டு குழந்தை 1.5 வயசுலயே அழகா பேசுது, நம்ம குழந்தைக்கு 2.5 வயசு ஆயிடுச்சு, இன்னும் பேச மாட்டேங்குது அப்படி சொல்லி நீங்க வருத்தப்பட்டாலோ, அல்லது நான் அதிகமாக மொபைலை கொடுத்து குழந்தைய பேச விடாம தடுத்துட்டனோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுல நீங்க வருந்தினாலோ, இந்த வீடியோவில் உங்க குழந்தைய எளிமையா வேகமா பேச வைக்கிறதுக்கான வழிமுறைகளை கத்துக்குவீங்க. அதுவும் குழந்தை நீங்க சொல்றதெல்லாம் கேட்குது, நல்லா புரிஞ்சுக்குது, ஆனா வாயை திறந்து தான் பேச மாட்டேங்குது அப்படி சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோவில் சொல்லப்படுற வழிமுறைகள் ரொம்ப எஃபெக்டிவா இருக்காங்க. முதல்ல குழந்தை தனது தேவைகளை வாயை திறந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பல வேலைகள்ல பரபரப்பா ஓடிக்கிட்டு இருப்போமா, அப்ப அந்த குழந்தை ஏதாவது கேட்க முற்படும் போது என்னடா பிஸ்கட் வேணுமா இந்தா அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாலே அதை எடுத்து கொடுத்துட்றாங்க. உனக்கு பிஸ்கட் வேணுமா அல்லது அந்த பொம்மை வேணுமா அப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா குழந்தைக்கு அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் அந்த கேள்விக்கான பதிலை யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதை பேசுறதுக்கு முற்படுறதுக்கு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படதாங்க செய்யும். குழந்தை பேச மாட்டேங்குது அப்படிங்கிறது இல்லை, நாம பரபரப்பா இருக்கிறோம், நம்ம வேகமா இருக்கிறோம். அந்த வேகத்துக்கு அந்த குழந்தையால ஈடு கொடுக்க முடியல. அதனாலதான் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அது பாக்குறதுக்கு அன்நேச்சுரலா இருக்கும். ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு நான் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்மா, அவன் எப்போ பதில் சொல்லுவான் அப்படி சொல்லி நீங்க எரிச்சல் பட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை பதில் சொல்லவே செய்யாதுங்க. குழந்தைகிட்ட சாப்பிடுறியாடா, தண்ணி வேணுமா, பால் வேணுமா அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு உடனே அதை செய்து கொடுக்காம வெயிட் பண்ணுங்க. அந்த குழந்தையுடைய கண்ணை பாருங்க, கொஞ்சம் சிரிங்க, புருவத்தை உயர்த்தி காட்டுங்க, சொல்லு அப்படிங்கிறது போல நீங்க ஒரு இன்வைட்டிங் ஒரு அடையாளங்கள் கொடுத்தாலே அந்த குழந்தை கொஞ்சம் முயற்சி பண்ணும். ஆணி சொல்ல அல்லது சைகை காட்ட ஆரம்பிக்கும். நீங்க காத்திருக்கிற அந்த நேரம் தான் குழந்தை பேசுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புங்க. அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சுக்கிட்டு குழந்தை பேச மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. ரெண்டாவது, ரொம்ப நல்ல அம்மாவா இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் வில்லத்தனம் பண்ணணும் நம்பியார் போல. அதாவது குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சமான பொம்மைகள் பொருட்கள் அது பார்வையில் இருக்கணும், ஆனா எட்டாத உயரத்துல வைக்கணுங்க. எட்டாத உயரத்துல வச்சு அந்த குழந்தை வாயை திறந்து கேட்கறது வரைக்கும் நீங்க பல பல கேள்விகளை போட்டு போட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதது போல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே அந்த குழந்தை பேசுறதுக்கு முற்படாங்க. ஒருவேளை ஒரு டைனோசர் பொம்மை அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எப்பவும் அதை வச்சுதான் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொன்னா அந்த பொம்மையை தூக்கி உயரமா வச்சுடுங்க. அந்த குழந்தையால தானா எடுக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களை சில நேரங்கள்ல கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் அப்படி அப்படி கையை காமிக்கும், அப்படி சொல்லும். உடனே எடுத்து கொடுக்க வேண்டாம். பொம்மை வேணுமா, ஓகே இந்த பொம்மை அழகான பொம்மை அப்படி சொல்லி அது என்ன அப்படிங்கிறத நீங்களாகவே நரேட் பண்ணி அந்த குழந்தையுடைய கையில எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் அந்த குழந்தை தானாகவே வாயை திறந்து பொம்மை அல்லது போ 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 அப்படி ஏதாவது ஒன்று பேச முயற்சி பண்ணாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்றாங்க இல்லையா. அந்த குழந்தைக்கு பேசினால் ஒழியா எனக்கு இது கிடைக்காது அப்படி ஒரு சூழலை அடிக்கடி வீட்டில் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தை பேசுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அடுத்ததா, இந்த மாதிரி பேசுறதுக்கு தயங்குற குழந்தைகளுக்கு அதிகமா புத்தகங்களை வாசிக்கிறத விட அல்லது படங்களை காமிக்கிறத விட அந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறது ஆரம்ப கால அந்த பேசிக்கான சத்தங்களை எழுப்புறதுக்கு வாய்ப்பா இருக்காங்க. அம்மாக்கள் கொஞ்சம் உங்களை தாழ்த்தி அந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடணும். ஒரு காரை ஓட்டும்போது அப்படி ஓட்டுறது, ஒரு ட்ரெயினை ஓட்டும்போது சுக் 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 அப்படி சத்தம் போடுறது, அல்லது ஒரு பால் கீழே டோம் அப்படி சொல்லி சத்தம் போடுறது. இந்த மாதிரி அந்த குழந்தை நீங்க சத்தம் போடுறத கேட்டு அப்படியே இமிட்டேட் பண்ற அளவுக்கு நீங்க விளையாடுனீங்கன்னு சொன்னாலே குழந்தை இந்த மாதிரி அடிப்படையான சில குரலொலிகளை கத்துக்கிட்டு அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிக்குங்க. அடுத்ததா, ஒரு வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லணுங்க. அதாவது நிறைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்கறது முக்கியம் இல்லை. அந்த குழந்தை வாயை திறந்து பேசுறதுக்கான அடிப்படையான ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டுமா சொல்லும் போது அந்த குழந்தை அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு பழகுது. அம்மா அப்படின்னு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அம்மா அம்மா அம்மா, அப்பா அப்பா அப்பா, அடிப்படையான ஒரு 10 வார்த்தையை முதல்ல குழந்தை கத்துக்கிட்டனாலே அப்புறம் வேகமா குழந்தை பேச ஆரம்பிச்சிடுங்க. அந்த தொடக்கம், அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் முக்கியம். அதை நீங்க கடத்தி விடுறதுக்கு அடிப்படையான சில வார்த்தைகளை, தொடக்க வார்த்தைகளை, முதல் வார்த்தையை அந்த குழந்தை உச்சரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறதுங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றது போர் அடிக்கலாங்க, ஆனா குழந்தைக்கு அது ஒரு மியூசிக், அது ஒரு ரிதம். அது மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் போது மூளையில அழுத்தமா பதியும். குழந்தை எளிதா ஞாபகப்படுத்தி ஒரு வார்த்தையை பேசி தனது உரையாடலை பேச்ச தொடங்குறதுக்கு வாய்ப்பா இருக்காங்க. அடுத்ததா, பேச தயங்குற குழந்தைகள்கிட்ட அதிகமா கேள்விகள் கேட்கக்கூடாதுங்க. கேள்வி அப்படின்னாலே ஒரு ப்ரெஷர். ஒரு பந்தை காமிச்சு இது என்ன அப்படி கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு அதை யோசித்து அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த பந்தை கையில் எடுத்தீங்கன்னா இது பந்து, பந்து உருண்டையா இருக்குது பார், பந்து எவ்வளவு அழகா இருக்குது பார்,
பந்து மேலே தூக்கி போட்டு பிடிக்கட்டுமா அப்படி சொல்லி பந்துங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப அந்த குழந்தை கேட்கறது மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும் இது பந்து. ஆக இன்னொரு நாள் அந்த குழந்தைக்கு பந்து தேவைப்பட்டதுன்னு சொன்னால் அந்த பந்தை காமிச்சு பாணியாவது சொல்ல ஆரம்பிக்கங்க, அல்லது பந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அடுத்ததா குழந்தைகிட்ட பேசும்போது ரொம்ப வேகமாக பேசக்கூடாதுங்க. குழந்தைக்கு நிறைய வார்த்தைகள் தெரியாது. ஆக நீங்க குழந்தைகிட்ட பேசும்போது ரொம்ப இடைவெளி விட்டு மெதுவா பேசணுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நல்லா உச்சரித்து மெதுவா பேசணுங்க. உனக்கு பால் வேணுமா அப்படி கேட்கறதுக்கும் உனக்கு பால் வேணுமா, உனக்கு பந்து வேணுமா இப்படி கேட்கறதுக்கு வித்தியாசம் உண்டுங்க. அந்த குழந்தை அந்த வாய் அசைவு அந்த வார்த்தை எல்லாத்தையும் கூர்மையா கவனிச்சு ரொம்ப ஈஸியா பழக ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைகளை. ஆக எவ்வளவு ஸ்லோவாக பேசுகிறீங்களோ அவ்வளவு வேகமாக அந்த குழந்தை பேச கற்றுக்கோன்னு சொல்கிறாங்கங்க. குழந்தை முன்னால் பெரியவங்கள்ட்ட பேசுகிறது போல் ரொம்ப சரளமாக பேசிக்கிட்டு குழந்தைய அதே ஸ்பீடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த குழந்தை சைலண்ட் ஆகிடும். அடுத்ததாக குழந்தைக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுக்க போகிறீங்க அல்லது குழந்தைகிட்ட ஏதாவது கேள்வி கேட்க போகிறீங்க, குழந்தைகிட்ட பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தையுடைய கவனத்தை முதல்ல உங்களை நோக்கி திருப்புறது ரொம்ப முக்கியங்க. அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த குழந்தையுடைய கண் முன்னால் அசைச்சு அம்மாவை பாருங்க அம்மாவை பாருங்க அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய கவனத்தை ஈர்த்த பிறகு நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், அதுவும் மெதுவாக பேச ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை உங்களை கவனிக்க தொடங்கும். நம்ம பேசுகிற பல வார்த்தைகள் குழந்தை கவனம் இல்லாமல் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அல்லது தூரமாக இருந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். ரொம்ப பக்கமாக வந்து உட்கார்ந்து குழந்தையுடைய கண்ணோட கண்ணை பார்த்து குழந்தையுடைய கவனத்தை ஈர்த்து நீங்கள் பேசினாலே பாதி வேலை முடிஞ்சு போகுங்க. குழந்தை ரொம்ப வேகமாக கற்றுக்கும், வேகமாக அது பேச ஆரம்பிக்கும். அடுத்ததா அந்த குழந்தைக்கு தினமும் நீங்க செய்யற எல்லா செயல்களையும் விளையாட்டையும் ஒரு கமெண்ட்ரி போல சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. குழந்தைய இப்போ குளிக்க கூட்டிட்டு போறீங்கன்னா, நம்ம இப்போ குளிக்க போறோம், இதான் தண்ணி, குழந்தை மேல ஊத்தட்டுமா அப்படி சொல்றீங்க. அந்த சோப்பு எடுத்து காமிக்கிறீங்க, இதை மணத்தி பாருங்க எவ்வளவு அழகா மணக்குது, இதை தேய்க்கலாமா அப்படி சொல்லி கை கால் அப்படி சொல்லி ஒவ்வொரு செயலை நீங்க கமெண்ட்ரி போல சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. அதிகமாக கேட்க கேட்க அந்த குழந்தை சில வார்த்தைகளை கண்டிப்பாக கேட்ச் பண்ணிக்கோங்க. ஆக குழந்தைய குளிக்க வைக்கிற நேரம், சாப்பாடு கொடுக்குற நேரம், விளையாடுற நேரம் எல்லாமே ஒரு கற்றுக் கொடுக்குற நேரமாக மாற்றணுங்க. அடுத்ததாக குழந்தைகளுக்கு வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காம சில நேரங்கள் நடிச்சு காமிக்கிறது ரொம்ப முக்கியங்க. சில குழந்தைகள் விஷுவல் லேர்னர்ஸாக இருப்பாங்க, அதாவது பார்த்து கற்றுக்கிற குழந்தைகள். அப்போ சாப்பாடு வேணுமா அப்படின்னா அந்த கையை வாயில கொண்டு போய் அதை காமிச்சிங்கன்னு சொன்னா ஓகே சாப்பாடு, இப்படி செய்யறது சாப்பாடு. குழந்தைக்கு தூக்கம் வருதா அப்படி சொன்னா அப்படி கையை வச்சு காமிக்கிறது. இங்க வாங்க அப்படி சொல்லும்போது கையை அப்படி மெதுவா அசைச்சு கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அந்த சைகைக்கும் வார்த்தைக்கும் உள்ள ஒற்றுமை புரியுது. குழந்தை கொஞ்சம் கூட வேகமா கத்துக்க தொடங்குங்க. அடுத்ததா குழந்தைய அதிகமா பாராட்டணுங்க. குழந்தை பெர்ஃபெக்டா அந்த வார்த்தையை சொன்னாதான் பாராட்டணும்னு இல்லை, குழந்தை எடுக்கிற ஒவ்வொரு அட்டம்ப்டையும் ஒவ்வொரு முயற்சியும் நீங்க பாராட்டணுங்க. குழந்தை கை காட்டுறதுல இருந்து, குழந்தை அந்த பொருளை பார்க்கறதுல இருந்து, அந்த குழந்தை ஒரு சின்ன பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறதுல இருந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்து பாராட்டு சொல்லும்போது அந்த குழந்தை அடுத்த ஸ்டெப்புக்கு கடந்து போகிறதுக்கு இன்னும் முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா மொபைலை முற்றுமா தடை செய்ய சொல்லலைங்க. மொபைல் கொடுக்கறதுனால தான் ஒரு குழந்தை பேசாம இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். அந்த மொபைல் அந்த குழந்தை கையில கொடுத்துக்கிட்டு நீங்க போய் தனியா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, குழந்தைய தனியா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த குழந்தைகிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆக மொபைலை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ ஒரு யானை பாடலை போட்டு காமிக்கிறீங்கன்னு சொன்னா அப்புறம் அந்த பாடல்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம். இதுதான் யானை, யானை சொல்லுங்க பார்க்கலாம், யானை யானை பெருசா இருக்குது பாரு, அப்படி யானை யானைங்கிற அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய திரும்ப சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ஸ்கிரீன் டைம் உண்மையிலேயே பயனுள்ளதா இருக்கும். ஆக ஸ்கிரீனை நீங்க அந்த குழந்தை பேசுறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்தணுமே தவிர குழந்தைய அமைதிப்படுத்துறதுக்கு குழந்தையுடைய அடத்தை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த மொபைலை தூக்கி கையில கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தை அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு புதுசா எந்த வார்த்தையும் கிடைக்காது. ஆக பேசுறது தாமதமாகுங்க. அடுத்ததா ஒரு 2 வயசுலாம் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் பேச மாட்டேங்கிற அப்படி சொன்னா அந்த குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாங்க. வீட்டில் பக்கத்தில் ஏதாவது பால்வாடி இருந்ததுன்னா அங்கே கொண்டு விடுங்க. வழக்கமாக 2.5 வயசுல விடுவாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை சும்மா அவங்கள்ட்ட சொல்லி கொண்டு விட்டீங்கன்னு சொன்னால் மற்ற குழந்தைகள் பேசுகிறத பார்த்து விளையாடுறத பார்த்து இந்த குழந்தைகளும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, வீட்டு பக்கத்தில் இருக்கிற மற்ற குழந்தைகளோடவும் அந்த குழந்தைய விளையாட விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்துங்க. வீட்டில் இருக்கும்போது நிறைய அந்த குழந்தைகளோட பேசிக்கிட்டே இருங்க. குறிப்பாக கதைகள் சொல்லுங்க, மெதுவாக சொல்லுங்க.
அசைவுகளோட நடிப்புகளோட அந்த குழந்தைக்கு ஆர்வத்தை தூண்டுறது மாதிரி பேசுறது ரொம்ப முக்கியங்க. உங்க குழந்தைய மற்ற குழந்தை கூட ஒருபோதும் கம்பேர் பண்ணி சோகமாயிடக்கூடாது. குழந்தை முன்னாலேயே அந்த குழந்தை எவ்வளோ அழகா சென்டென்ஸ்லாம் பேசுதுடா, நல்லா பேசுது, சரளமா பேசுது, நீ ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற, அப்படி சொல்லிலாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு உங்களுடைய உணர்வு மனதில் ஆழமா விழுந்துருங்க. எனக்கு பேச வராது போல அப்படி சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு குழந்தையுடைய அந்த டைமிங், ரிதம், புரிந்து கொள்கிற ஆற்றல், மூளையினுடைய அமைப்பு எல்லாமே வித்தியாசங்க. ஆக குழந்தை முன்னால ரொம்ப பதட்டத்தை காமிக்க கூடாதுங்க, ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடாது. அந்த பதட்டமான முகத்தை பார்த்தாலே குழந்தை சைலண்ட் ஆகிடுங்க, பேசாது. ஆக நீங்க அந்த குழந்தைக்கு பேசுறதுக்கான, குழந்தை உண்மையிலேயே நல்ல முயற்சி போடுது அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு கொடுத்தாதான், நான் சேஃபாக தான் இருக்கிறேன், நான் முயற்சி பண்ணுறேன், நான் சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து இப்படி முயற்சி பண்ணால் நல்லா பேசிடலாம் போல, அப்படி அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை வருங்க. ஆக குழந்தை இன்னும் பேசலையே அப்படி சொல்லி வருத்தப்படுற அம்மாவா இருந்தீங்கன்னு சொன்னா, குழந்தை நீங்க பேசுறத கவனிச்சாலே வேகமா அது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆக ரொம்ப கேஷுவலா அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.